find the approximate area of the flower in the given square grid. இந்த மாதிரி approximate area கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா number of full squares இந்த gridல வந்து full square என்ன கவுண்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கணும் சரியா. நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர் அது அப்படியே ஒன்று ஃபுல்லாக ஒன்றா தான் எடுத்துக்கணும் சரியா. அப்புறமா ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர் இருந்தால் அது அப்படியே ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம். மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர் ஹாஃப் ஸ்கொயருக்கு மேலே கவர் ஆயிருந்தா நம்ம அப்படியே ஒன்னு எடுத்துப்போம். அப்புறம் half into number of half square இது approximate வேல்யூ தான் சரியா. half into number of half squares. அப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபுல் ஸ்கொயரும் ஹாஃப் ஸ்கொயரும் நான் கால்குலேட் பண்றேன் சரிங்களா. மோர் தென் ஹாஃபும் பாருங்க இது ஏற்குறைய ஒரு மோர் தென் ஹாஃப் கவர் ஆயிடுச்சு. இது 1 சரியா. இதுவும் பார்த்தோம்னா ஏறக்குறைய மோர் தென் ஹாஃப் கவர் ஆயிடுச்சு 2 சரி. நான் இப்போ நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயரும் நம்பர் ஆஃப் மோர் தென் ஹாஃப் ஸ்கொயரும் கால்குலேட் பண்றேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம எதையும் டிவைட்லாம் பண்ண மாட்டோம், அப்படியே முழு வேல்யூ போட்டுருவோம். இப்போ இது 1 இது 2 ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கொயர் கவர் ஆயிடுச்சு 3 இதுவும் ஃபுல் ஸ்கொயர் கவர் ஆயிடுச்சு 4 இது பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர் ஆயிடுச்சு 5 நெக்ஸ்ட் இது எக்ஸாக்டா ஹாஃபா இருக்கு. இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர் ஆயிடுச்சு ஓகே 6 இது ஃபுல் ஸ்கொயர் கவர் ஆயிடுச்சு 7 இது ஃபுல் ஸ்கொயர் இது ஃபுல் ஸ்கொயர் இதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் 10 இது பார்த்தீங்கன்னா என்னது 11 அப்போ இது 12 இது 13 இதுவும் மோர் தென் ஹாஃப் இல்லையா 14 இது பார்த்தீங்கன்னா 15 கிளியர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் 1 இது மோர் தென் ஹாஃப் 2 3 இங்கே 4 5 ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மோர் தென் ஹாஃப் 6 7 8 9 ஸோ இதுவும் மோர் தென் ஹாஃப் 10 11 இதுவும் மோர் தென் ஹாஃப் 12 13 இங்கே 14 இதுவும் மோர் தென் ஹாஃப் 15. அப்போ நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் மோர் தென் ஹாஃப் வந்து 15. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்கொயரா இருக்கு. மீதி எல்லாம் வந்து இதெல்லாம் லெஸ் தென் ஹாஃபா இருக்கு, இதுவும் லெஸ் தென் ஹாஃபா இருக்கு, இதுவும் லெஸ் தென் ஹாஃப், இதுவும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஹாஃப் இருக்கு, இதுவும் லெஸ் தென் ஹாஃப் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா half into 1 that will be equal to 15 plus 0.5 that is 15.5 square units. அதாவது நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்கு. இதுதான் பாருங்க இதுதான் ஹாஃப் ஸ்கொயர் கவர் ஆயிருக்க மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் என்னது கிரேட்டர் தென் ஹாஃப் மாதிரி இருக்கு. ஸோ 15 plus 0.5 is 15.5 square units. கிளியரா?